உன்னை கண்டிப்பா வளர்த்தாதான் நீ ஒளியின் இடத்துல வந்து நிப்பு. தேவ ஒளி உன்னிடத்துல வரும். இவனுக்குள்ள இருள் இல்ல, என்னால இருக்க முடியாதுப்பா. இனி இவனுடைய இருதயத்துல, இவனுடைய வாழ்க்கையில, இவனுடைய குடும்பத்துல இருளே இல்ல, அதனால என்னால இருக்கவே முடியாது, நான் போகிறேன் என்று சொல்லிடுவான். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் பொழுது சத்துரு விலகி ஓட செய்வான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதியின் சூரியனாய் நான் உன்மேல் உதிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதியின் சூரியன், அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு வெளிச்சம், பார்க்க முடியாத ஒரு பிரகாசம், பார்க்க முடியாத அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு நீதியின் சூரியனாய் இருக்கிற ஆண்டவர் நிச்சயமா இந்த 2வது மாதத்துல உங்கள் மேல் அவர் உதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க நீங்கள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு வெளிச்சம் வரும் பொழுது அங்க இருக்கிற இருள் எல்லாம் எப்படி இருக்கும்? அது மறைந்து விடும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் உன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது எல்லாவித இருளும் இயேசுவின் நாமத்தினாலே மறையத்தக்கதாய் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே அந்த நீதியின் சூரியனை என் மேல் உதிக்க செய்யுங்க ராஜா. அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளை என்னை மாற்றுங்க, உமக்கு பிரியமான பிள்ளைகளை மாற்றுங்க. அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீங்க? பிரகாசம் உள்ள ஒரு பிள்ளைகளாய் நீங்க காணப்பட போறீங்க. அல்லேலூயா. கருப்பா இருக்கிறவங்க கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே பிரகாசமாய் மாற்ற போகிறார். அந்த பிரகாசம் உன் முகத்துல வரும் பொழுது அந்த அப்படியே ஜொலிக்குமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கருப்பானாலும் கலையா இருக்கிறாங்க, சும்மாவா சொன்னாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கல்லையா இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணல, சொல்லலை. அது போல இருளாய் இருக்கிற உன்னுடைய இருதயம், இருளாய் காணப்படுகிற உன்னோட வாழ்க்கை ஆண்டவர் நீதியின் சூரியனாய் உதிக்கும் பொழுது அது பிரகாசமாய் அது மாறப்போகிறது. அது இந்த மாசம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில அது நடக்கும் என்பதை நான் நிச்சயமாய் சொல்றேன், உறுதியாய் சொல்றேன், விசுவாசமாய் சொல்றேன். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நேற்று தினத்திலே பார்த்தோம், அது நீதியின் சூரியன் யாருக்கு என்பதை. அல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் நான் பார்க்கிறேன், என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பயந்து இருக்கிற அவர்கள் மேல். அவர்கள்னா யாரு? யாரு ஆண்டவருக்கு அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தான் இன்னைக்கு நீதியின் சூரியனான இயேசு கிறிஸ்து உதிக்க போகிறார். அந்த நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும் பொழுது நீ எழும்பி பிரகாசிக்க போற, எழும்பி ஒளி வீச போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாசிச்சோம். ஏசாயா 60 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இருள் பூமியை என்ன பண்ணுமா? மூடிக்கொள்ளும். அப்போ பூமியில என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. உலகம் ஒரு இருள், பூமி ஒரு இருள். இந்த உலகம் ஃபுல்லா இருள இருக்கிறதுனா அப்போ பூமி இருள் மூடிக்கொள்ளும். ஆனாலும் சொல்றாரு பாருங்க, ஆனாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆனாலும் பூமியில் இருக்கிற நீ, ஆனாலும் இருளா இருக்கிற பூமி தான், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிக்க போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆனா பயப்படணும். அல்லேலூயா. என் தேவனுடைய நாமத்துக்கு நீ பயந்தா, எப்படிப்பட்ட பூமி இருளா இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, என் மேல ஆண்டவர் உதிப்பாருன்னு சொல்லிட்டாரு. அவருடைய மகிமை என் மேல காணப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. அதை நான் நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் அவர் நாமத்துக்கு பயந்து நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க முதல்ல விசுவாசிங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ விசுவாசிக்கணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு அதை நீ பயன்படுத்தணும், அதை நீ அப்படியே போடணும், அதை நீங்க அப்படியே செய்யணும், அந்த செயல்முறையில செய்யணும். விசுவாசிக்கும் போதுதான் எல்லாமே சகலமும் நன்மைக்கா நம்மளுக்கு நடக்குமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், விசுவாசிக்காதவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவ வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்ப பாருங்க, தேவாதி தேவனை விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? ஆக்கினைக்குள்ளாக அவன் தீர்க்கப்படாமல் அவன் பாதுகாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ விசுவாசியாதவனோ எப்படி இருக்கிறான்? அவன் ஆக்கினைக்கு தீர்க்க உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ விசுவாசிக்கலனாலே உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதே 19 வசனம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலோ இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விளங்குச்சா? இப்ப பாருங்க, எதனால ஆக்கினை தீர்ப்பு உனக்கு வருது? இருளை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த இருளிலே நான் வாழ்ந்து விட்டால் அது எனக்கு நலமா இருக்கும் என்று அந்த இருளிலே அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை விரும்புகிறார்களாம். அப்ப பாருங்க, ஒளியானது உலகத்துல வந்தது, அதை என்ன பண்ணல, அவங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் அவர் காணப்படுகிறார். அப்போ அந்த ஒளி உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இருளிலே இருக்கிறது. நிறைய பேரோட வாழ்க்கை அந்த இருளிலே, பாவம் என்கிற ஒரு இருள், சாபம் என்கிற ஒரு இருள், இப்படியாய் அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருள் இன்னுமாய் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க போகிறது. அல்லேலூயா. நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க போகிறது. உலகம் இருளா இருந்தாலும் சரி,
ஆனா ஒளியான தேவன் என் மீது உதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ உதிக்கும் பொழுது நான் பிரகாசமான ஒரு பிள்ளையாய் நான் மாறப்போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முதலாவது, விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி இருக்கிறான். அல்லேலூயா. அவன் மீது அந்த ஆக்கினை தீர்ப்புகள் ஒன்றும் வராது. எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றால், ஒளியான தேவன் என் மீது வருகிறார், என் மீது உதிக்க போகிறார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னிலிருந்து மாறுகிறதை பிறர் பார்த்து சொல்லக்கூடிய தக்கதான ஒரு பிள்ளையாய், மகனாய், மகளாய் உன்னை வைப்பார் இந்த மாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளால் இருக்கிறபடியினால், அல்லேலூயா, ஒளியை பார்க்கிலும் இருளை என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. இப்போ பாருங்க, பொல்லாதவங்க என்ன பண்றாங்க? இருளை தான் என்ன பண்றாங்க? விரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இருளிலிருந்து நான் எப்போ வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பது அவங்க எண்ணத்திலே கிடையாது போல. அவங்க பொல்லாத காரியங்களை செய்கிறதுனால, பாவமான காரியங்களை செய்கிறதுனால அந்த இருள் அவர்களுக்கு விருப்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட அவன் சாத்தானுக்கு வேலையை கொடுக்க, சாத்தானுக்கு வேலையே இல்லை. நம்மளே போயிடுறோம். நாடா வரேன்டா, நான் வரேன், நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நான் உங்ககிட்ட இருக்கிறேன். நம்மளே போயிடுறோம். நான் அந்த பாவத்தை செய்றேன், நான் இப்படியாய் நான் வாழ்றேன், ஆண்டவர் சொன்னதை நான் செய்யல, இப்படியாய் அந்த இருளை விரும்புகிற பிள்ளைகளா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் சூரியன் நான் இந்த மாதத்துல உங்கள் மீது உதிக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படி தொடர்ச்சியா வாசிங்க 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு இருதயம் பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு? பொல்லாதவைகளை செய்கிறவனுக்கு, பொல்லாங்கு செய்கிறவனுக்கு அத்தனை கடினமான ஒரு இருதயமா இருக்கிறது பாருங்க. அவன் ஒளியை என்ன பண்றான்? பகைக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இருட்டை தான் என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்க. நான் இங்க பாருங்க, பொல்லாங்கு செய்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, ஒளியை என்ன பண்றானா? பகைக்கிறான். அப்ப பாருங்க, சத்துரு ஒரு ஒளியை அவன் என்ன பண்ணுவான்? அவனால பார்க்கவே முடியாது. ஏன்னா சத்துரு எங்க தெரியுமா இருப்பான்? அவன் இருளான இடத்துல தான் அவன் வருவான். தேவன் ஒளியா இருக்கிறான். ஆகவே அப்ப அந்த ஒளியின் இடத்துல, அந்த ஒளியினுடைய இடத்துல அவன் என்ன பண்ண முடியாது? ஒரு நாளும் வரவே முடியாது. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் உங்கள் மீது ஒளியா இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை, நீதியின் சூரியன் உன் மீது உதிக்க அவர் விரும்புகிறார். அப்போ தேவன் நீதியின் சூரியனாய் உன்மேல் உதிப்பார் என்று சொன்னால், பொல்லாங்கு செய்கிறவன் உன்னை ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. தீமை நினைக்கிறவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு ஆனவன் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. நீ வெளிச்சமா இருக்கும் பொழுது, நீ பிரகாசம் உள்ள ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது உன்னை ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? நீதியின் சூரியன் மேல இருக்கிறது. அல்லேலூயா. நீதியின் சூரியன் என் மேல இருக்கிறது. கர்த்தரின் மகிமை உன் மேல் காணப்படுகிறது. அல்லேலூயா. இல்லைனாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே பாருங்க, அதை 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அது சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னா, தேவனுக்கு உள்ள. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இங்க 2 பேருடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது யாருடைய கிரியை பார்க்கிறோம்? பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை என்ன பண்றான்?
பகைக்கிறான். அவன் கிரியைகள் சொல்லுங்க சொல்லுங்கப்பா, அவன் கிரியைகள் இல்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, கண்டிக்கப்படாதபடிக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு தேவனுடைய கண்டிப்புல உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறீங்க? எத்தனை பேர் உன் பிள்ளை செய்கிற கிரியை அது எப்படியா இருக்கிறது? கவனிங்க, உன் பிள்ளைகள் செய்கிற கிரியைகள் எப்படியா இருக்கிறது? அது பொல்லாங்கா இருக்கிறதா, இல்ல சத்தியத்தின்படி அவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் நடக்கிறார்களா? அந்த கிரியைகள் அப்படி இருக்கிறதா? கவனம் ரொம்ப முக்கியம், கவனம் ரொம்ப முக்கியம். உன் பிள்ளை வளர்க்குறதுல சாதாரணமான விஷயம் கிடையாது. கர்த்தர் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், பெற்றோர்களுக்கு நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, தவித்து கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாரா என்று. ஆனால் இன்னைக்கு நம்மளை பிள்ளை பாக்கியங்களை கொடுத்து நமக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை நீ எப்படி வளர்க்கிற? உன் பிள்ளை செய்கிற கிரியை எப்படி இருக்கிறது? கடிந்து கொள்ளணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல செல்லம், ரொம்ப செல்லம் கொடுத்து வளருங்க, உங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ரொம்ப செல்லம் கொடுத்து வளங்க, பிள்ளைங்க அசிங்கப்பட மாட்டாங்க. கேட்டிருக்கீங்களா? வெளியே கேட்டிருக்கீங்களா நடக்கிறத? ரொம்ப செல்லம் கொடுத்து கண்டிப்புல வளர்க்காம அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகள் அசிங்கப்பட மாட்டாங்க. அதை பெத்துது பாரு, எப்படிப்பட்டதா இருக்கும். சொல்றாங்களா இல்லைங்களா? உலகம் சொல்லுதா இல்லையா? நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க ரொம்ப கடவுளுக்குள்ள பயந்து இருக்கிறீங்க இல்லையா? நீங்க சொல்ல மாட்டீங்க. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அதை பெத்ததை தான் சொல்லணும். இது இந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னா அதை பெத்ததை தான் சொல்லணும். அது அன்னைக்கே தடியை எடுத்திருந்தா, அன்னைக்கே அது கோலை எடுத்திருந்தா, அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நிற்குமா? இப்படி பொல்லாங்கை செய்கிற ஒரு பிள்ளையாய், இருளை விரும்புகிற ஒரு பிள்ளையாய், சத்ருவின் கையில இருக்கிறதை விரும்புகிற ஒரு பிள்ளையாய், பாவம் செய்கிற ஒரு பிள்ளையாய், உலகத்தின் இச்சைக்குள்ள வருகிற ஒரு பிள்ளையாய் வருகிறதற்கு கண்டிப்பு இல்லாத ஒரு வளர்ப்பு தான் அப்படி போகும். கண்டிப்பு உள்ள ஒரு வளர்ப்பு ஒரு பயத்தை உண்டாக்குமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பயத்தை உண்டாக்கும். நேற்றுக்கு பேசின்னு இருந்தாங்களாம் வீட்டில். என் மனைவி சொன்னாங்க, நேற்றுக்கு நான் வந்துட்டேன் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம். அதாவது உன்னை பற்றி தான் பேசியிருந்தோன்றாங்க. வீட்டுக்கு போனாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, உன்னை பற்றி பேசினீங்க? என்ன பேசினாங்க? என்ன தான் பேசுனீங்க சொல்லுங்க. அது எதுக்காக வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், காலேஜில் படிக்கும் பொழுது நண்பர்களோடு பழகுவேன். ஆனால் அவ்வளோவா ரொம்ப டச்லாம் எனக்கு இல்லை. இன்னை வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு ஒருத்தர் கூட கிடையாது. நிறைய ஸ்கூல் போயிருக்கேன், காலேஜுக்கு போயிருக்கிறேன், இன்னொரு காலேஜும் போயிருக்கிறேன். ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணால் என் ஃப்ரெண்டு வந்து நிற்பான்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது மாதிரி கூட எனக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஒரு நாள் அந்த காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சாங்க, ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் மாதிரி வச்சாங்க. நான் படிக்கிற கிறிஸ்டியன் காலேஜ் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் மாதிரி வச்சாங்க. 4 வருஷம். 2ஆவது வருஷம் வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசலை. ஹாஸ்டல்லையும் நான் இல்லை, தங்கலை. என்ன ஹாஸ்டலில் வச்சாங்க. நான் சனிக்கிழமை லீவில் வந்தேன், திங்கக்கிழமை போகவே மாட்டேன். நான் எழுதிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பசங்க கூட அவ்வளோவா நான் இல்லவே இல்லை. அதுபோல் 2 வருஷம் ஆச்சு. 3ஆவது வருஷம் எல்லோரும் கொஞ்சம் நல்லா ஒரு அந்த கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்னால நல்லா கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெண் தோழி, எப்படி ஒரு பெண் தோழி ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க.
நல்லா பேசுவாங்க கொள்வாங்க. அவங்க வெளியூர். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஊருக்கு போகணுன்னு சொல்கிறதுனால அவங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க. அதனால் பெரும்பூர் வரைக்கும் வந்தாங்க. அதனால் அப்பா, அம்மா, அக்கா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. நீ இப்படி வந்து அம்மாவை, அப்பாவை, அக்காவை எல்லோரும் என்ன பண்ணி பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லி நான் கூட்டின்னு வந்தேன்ப்பா. அவளை தான்ப்பா எனக்கு அன்னைக்கு அவளை தான் அவ்வளோ ஃப்ரெண்டு கூட இல்லை. மெசேஜை பார்த்தா கூட நான் நினைப்பாங்க தெரியாது எனக்கு. அன்னைக்கு கூட்டின்னு வந்தவன் தான் பஸ் ஸ்டாண்டு போய் விட்டு வர்றதுக்குள்ள வீடு 2 போயிருக்கு. பாருங்க அது எப்படி ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஏன் கூட்டின்னு வந்தான்? அது யாரு? அது நீ கேட்க மாட்டியா? அவங்க அம்மா இல்ல, நம்ம அம்மா. எல்லாம் அம்மா வச்சான், நமக்கெல்லாம் அம்மா. அவங்க சொல்றாங்க அப்பாவை விடவே இல்லை. ஏதாவது தவறு இருந்தா நான் கூட்டின்னு வந்துட்டேன். அதுவும் பழகினா கூட ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. போகும்போதே சரி அப்பா அம்மா, இதுக்கு முன்னாடி அக்கா மாமாலாம் பேசுகிறாங்க கொள்வாங்க, எல்லாமே நல்லா பேசும். அதனால் கூப்பிட்டு வந்தம்பா. அது எனக்கு போச்சு. இப்போ பாருங்க, சும்மா ஃப்ரெண்டுன்னு கூட்டின்னு வந்தவங்களே யாரு, என்ன ஊர், எதுக்கு கூட்டின்னு வந்தான், எதுக்கு பொம்பளை பசங்களை நம்ம பேசலாம், நிச்சயமாக அதை கேட்டாங்க. அப்போ பாருங்க, ஒரு கண்டிப்புக்குள்ள உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அது எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் அது வளரும். அல்லேலூயா. நீ உன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்புக்குள்ளாக நீ வளர்ப்பேன்னு சொன்னா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பிள்ளையா. அதனால சின்ன வயசுல இருந்தே இப்ப கூட டெனிஸாவை திருவணுன்ற நான். அதனால ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுடைய கிரியைகள் இருளில் விரும்பி போகிறதா இல்ல வெளிச்சத்தில் அவர்கள் வளருகிறார்களா என்பதை நீ கண்டிப்பாக நீ கண்டித்து வளர்க்குகிற ஒரு பெற்றோரா இருக்கணும். கேட்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அது என் பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு நவுத்துனா, 2வது உங்களை நவுத்துமா அது சின்ன வயசுலயே. நீங்கள் பெரிய வயசில் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப தவறு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆண்டவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். சின்ன வயசில் நீ நவுத்துனா உன்னை திருப்பி அடிக்குமா? சில பெற்றோர் என்ன திரும்ப சொல்லிட்டுருவாங்க, திருப்பி அடி அவனை, திருப்பி அவனையும் அடி, விடாத அவனை, கொன்றுவ சொல்ல அவனை. நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டாக சொல்லித்தரோம், ஆனால் அது உங்களுக்கே ஆபத்தான. எதனா கேட்டு தரலன்னா உன்னை கொன்றுவான் உன்னை சொல்லும். நீ சொல்லி கொடுத்தது உனக்கு திருப்பி வந்து அடிக்கும். உன்னை கொன்று உன்னை எனக்கு கொடுக்கலனா அப்படின்னு சொல்லும். அப்ப பாருங்க, 2 கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க 20வது வசனத்தை. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் ஒருத்தன். இன்னொரு, சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. அவன் எங்க போறான்? ஒளியினிடத்தில் வரான். அல்லேலூயா. நானே மெய்யான ஒளி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. அப்போ நீ உன் பிள்ளைய நீ கண்டித்து நீ வளர்த்தன சொன்னா, உன் பிள்ளைய நீ பயபக்தியில நீ வளர்த்தன்னு சொன்னா, சிறு வயதிலிருந்து தேவனுடைய வசனத்தை சொல்லி நீ அவரை பாடு, அவரை சுதி, நீ இப்படியா இரு அப்படியா இரு நீ சொன்னா, அந்த பிள்ளை இருள்ல போய் நிக்காதுங்க. அந்த பிள்ளை இருள்ல போய் நிக்காதுங்க. அந்த பிள்ளை ஒளி வீசுகிற ஒரு பிள்ளையாய் அது மாறும். அது சத்தியமாய் அது மாறும். ஏன்னா சத்தியத்தின்படி நீ நடக்கும் பொழுது, அல்லேலூயா, சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நீ ஒளி வீசுகிற ஒரு பிள்ளையாய் நீ மாறப்போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உன் பிள்ளைய என்ன வழியில போறான், என்ன வழியில போறாங்க,
எப்படி நடந்து கொள்கிறார்கள், யாரிடத்துல பழகுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் ஒரு பெற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் அவசியம், அதுதான் ஒரு நல்ல வளர்ப்பு. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன மேல் கூட்டின்னு வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கூட்டின்னு வந்துட்டா பிரச்சனை இல்லைல்ல. யார எப்பா? ஃப்ரெண்ட்ஸப்பா, ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நீ பயந்து சத்தியத்தின்படி நடந்து நீ கண்டிப்புக்குள்ளாக நீ வரும் பொழுது, பெற்றவர்களையும் நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றவர்களுக்கு போதகர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என் பிள்ளை, அதனால தான் நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்களை நான் கண்டிப்புக்குள்ளாக நான் வளர்க்க போகிறேன், நான் வளர்ப்பேன். நீ என்ன தான் சொன்னாலும் சரி, நீ என்ன தான் திட்டினாலும் சரி, நீ என்ன போ வச்சுட்டு பின்னாடி சின்ன பையன் சொல்லியிருக்கிறீங்களா நான் தெரியல எனக்கு. அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் கண்டிப்புக்குள்ளாக நான் வளர்க்கும் போது தான் நீ ஒளியின் இடத்துல வருவ. யோசிக்கிறீங்களா? நான் உன்னை கண்டிப்பா வளர்த்தாதான் நீ ஒளியின் இடத்துல நிப்பு, தேவ ஒளி உன்னிடத்துல வரும். ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஒளியில நடக்கிற பிள்ளைகளா, ஒளி வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் மறையும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு கதையை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு அறையை நிரப்பணும். கதை கூடவா ஞாபகம் இல்லை? ஒரு அறையை குறைந்த செலவுல நிரப்பணும். 2 அண்ணன் தம்பி மெழுகு வச்சு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சின்ன ஒரு ஒளி அந்த அறையே நிரப்பிடிச்சு. அந்த அறை இருளா இருந்த அறை எப்படி ஆயிடுச்சு? ஒளியாய் மாறிடுச்சு. இன்னைக்கு உன் இருதயம் இருளா இருந்தா சின்ன ஒரு மெழுகுவத்தி போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதிச்சிட்டாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சின்ன ஒரு அந்த இருதயத்தில் ஆண்டவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது இருளான இருதயம், இருளான அறை, இருளான வாழ்க்கை எல்லாம் மறைந்து சத்துரு ஓடுவான், சத்துரு விலகி ஓடுவான். இனி இவனுக்குள்ள இருள் இல்லை, என்னால இருக்க முடியாதுப்பா. இனி இவனுடைய இருதயத்துல, இவனுடைய வாழ்க்கையில, இவனுடைய குடும்பத்துல இருளே இல்லை, அதனால என்னால இருக்கவே முடியாது, நான் போகிறேன் என்று சொல்லிடுவான். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் பொழுது சத்துரு விலகி ஓட செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படி.